வேதியியலை கூட படித்து விடலாம், விலங்கியலை படித்து விடலாம், தாவரவியலை படித்து விடலாம். ஆனால் இயற்பியலை படிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் நான் மிக குறைவாக இயற்பியலிலே மார்க் வாங்கிய மாணவன். என்னை போன்ற அனுபவம் பலருக்கு உண்டு. அப்படி இயற்பியலை பார்த்தவுடன் அல்லது கணிதத்தை பார்த்தவுடன் நான் சற்று அப்படி அயற்சி விடுவோம் அல்லவா? அப்படி இந்த ஹைக்கூ கவிதையை பார்த்தவுடன் இயற்பியலை பார்த்ததை போல் ஒரு அயற்சி எனக்கும் உண்டு. காரணம், மரபு கவிதை புரிவதை போல், புது கவிதை புரிவதை போல் ஹைக்கூ கவிதைகள் என்னை போன்றவர்களுக்கு அவ்வளவு எளிதாக புரிவதில்லை. கவிஞர்களுக்கு மாத்திரம்தான் புரியும். இருந்தாலும் கூட அதில் ஒன்று ரெண்டு கவிதைகளை நாம் நிச்சயமாக பாராட்டி சொல்லலாம் என்று என்னறிவுக்கு எட்டியவரை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அவர் தலைப்பெல்லாம் ஹைக்கூ கவிதையில் தான் தலைப்பு கிடையாது, நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் தலைப்பு கொடுக்க முடியாது, நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு 2-3 கவிதைகள் சொல்கிறேன். ஒரு கவிதை, கூரை வீடு, கூரையில் ஓட்டை பீத்து கொண்டிருக்கிறது, கூரை பீந்து போய் ஓட்டையாக இருக்கிறது. அப்படி ஒரு படம். அந்த படத்திற்கு கீழே அந்த கவிதை, கூரையை பீத்து கொண்டு கொடுத்தது தெய்வம், நிறைய வெயில். அவ்வளவுதான் ஹைக்கூ. அதற்கு ஒரு எனக்கு தெரிந்த விட இப்பொழுதுதான் கொடுத்தேன் அந்த தலைப்பு, ஏழ்மை என்று அதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். என்னால் முடிந்த தலைப்பு, நீங்கள் மாற்றி கொடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இன்னொரு கவிதை, ஒரு ரிக்ஷா வண்டி ஓட்டுகிறவர், மிதி ரிக்ஷா, மிதிக்கக்கூடிய ரிக்ஷா வண்டி ஓட்டுகிறவர். அந்த வண்டியினுடைய படம், அவர் ஓட்டி சோகத்தோடு அவர் அந்த வண்டியை ஓட்டி வருவது போல் ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்திற்கு பக்கத்திலே ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கிறது. வெறும் வண்டியாய் நகர்கையில், வெறும் வண்டியாய் நகர்கையில் அதிகம் கணக்கிறது சைக்கிள் ரிக்ஷா. 4 பேரை ஏற்றி சவாரி செய்தால் அது உண்மையிலேயே கணக்கும். அவர் மிதிப்பதற்கு சிரமப்படுவார், ஆனால் உடல் சிரமப்படும், உள்ளம் சிலிர்த்திருக்கும். காரணம், வருமானம் வந்துவிட்டது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உடல் அவருக்கு கணக்கவில்லை, உடல் இலகுவாக அதை மிதிக்கிறது, உள்ளம் கணத்து போகிறது. அதனால் வெறும் வண்டியாய் நகர்கையில் அதிகம் கணக்கிறது சைக்கிள் ரிக்ஷா. நான் அதற்கு வருமானம் இல்லை என்று ஒரு தலைப்பை கொடுத்தேன். அடுத்து ஒரு கவிதை, அதுக்கு முன்பு ஒரு சிறு ஒரு சிறு கதை, கதை இல்லை, நடந்தது, அவர் பேசியது, ஒரு பெரிய மனிதர் பேசியது, அதை சுட்டி காட்டுகிறேன். மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இதுபோல் ஒரு விழாவுக்கு செல்கிறார். ஒரு பள்ளி விழா என்று கூட, ஒரு பள்ளி அல்லது கல்லூரி, ஒரு கல்விச்சாலையினுடைய விழா. அந்த விழாவிலே போய் அவர் பேசுகிறார். பேசுகின்ற பொழுது இந்திய ஒருமைப்பாடு என்கிற தலைப்பிலே அவர் பேச வேண்டும். அவர் நிறைய பேசுகிறார். அவர் முத்தாய்ப்பாக பேசிவிட்டு ஒன்றை சொல்கிறார். இந்திய ஒருமைப்பாட்டை எளிதாக புரிந்து கொள்ளலாம், மதச்சார்பின்மையை எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் இங்கு வந்தேன், இந்த மேடையில் வந்தவுடன் இந்த விழா துவங்குவதற்கு முன்பு என்னை குத்துவிளக்கு ஏற்று, மங்கள விளக்கு ஏற்ற சொல்லி சொன்னார்கள். நான் மங்கள விளக்கை ஏற்றிவிட்டு வந்தேன். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு சாதாரண விஷயம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுகிறீர்கள். அந்த மங்கள விளக்கு, அந்த ஏற்றப்பட்ட மங்கள விளக்கு இருக்கிறதே, அந்த ஏற்றப்பட்ட மங்கள விளக்கு இந்துக்களுடைய அடையாளம். அதை ஏற்றிய நான் இருக்கிறேனே, நான் ஒரு இஸ்லாமியன். அதை ஏற்றுவதற்கு எனக்கு தந்தார்களே ஒரு மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்துவர்களுடைய அடையாளமாக போற்றப்படுகிறது. ஒரு சாதாரண விஷயத்திலே மங்கள விளக்கை ஏற்றுவதிலே 3 மதமும் இணைந்துதானே அதிலே மங்கள விளக்கை ஏற்றுகிறது. இதுதான் இந்திய ஒருமைப்பாடு, இதுதான் மதச்சார்பின்மை என்று அந்த பிள்ளைகளுக்கு சொன்னதாக அப்துல் கலாம் ஒரு பதிவை நான் படித்திருக்கிறேன். இந்த பின்னணியிலே இந்த ஹைக்கூ கவிதையை பாருங்கள். என்ன 3 வரிதான், அதுவும் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது, அதை சுற்றி அகல் விளக்குகள் இருக்கிறது. அதுபோல் ஒரு படம் போட்டிருக்கிறார். மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது, சுற்றி அகல் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு படம். அந்த படத்திற்கு கீழே அந்த கவிதை, மெழுகுவர்த்தி கடை, மெழுகுவர்த்தி கடையின் வாசலில் சுடர் விடுகிறது கார்த்திகை தீபம் என்று சொல்லி அந்த கவிதை எழுதியிருக்கிறார் அப்துல் கலாம் என்று அதற்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இதுபோல் நிறைய கவிதைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிதை தொகுப்பை, ஹைக்கூ கவிதை தொகுப்பை
வழங்கி இருக்கக்கூடிய கவிஞர் ரகுநாத் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அன்பு சகோதரி சிவச்செல்வி செல்லமுத்து ஒரு சிறுகதை தொகுப்பு, அதிலே ஒரு சிறுகதையை நான் படித்தேன். எனவே அதை இறுதியாக சொல்கிறேன். ஏனென்று கேட்டால், நான் படிக்காத விஷயங்களை எல்லாம் வேகமாக சொல்லிவிட்டு படித்ததை கொஞ்சம் விரித்து சொல்லலாம். கட்டுரை என்று வருகின்ற பொழுது, அரங்க வெளியில் பெண்கள் என்று அம்மையார் இளம்பிறை அவர்கள் ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பாக அவர் தந்திருக்கிறார். அதனுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், சங்க இலக்கியம், சங்க இலக்கியத்திற்கு வந்த பிற்கால இலக்கியங்கள், பிறகு அண்மை கால இலக்கியங்கள், தற்கால இலக்கியங்கள், அந்த சங்க இலக்கியத்தையும் தாண்டி அதற்கு முன்பு புராண இதிகாச இலக்கியங்கள், 18 வகை புராணங்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள், 2 இதிகாசங்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள், 50 காப்பியங்களை நீங்கள் அறிவீர்கள், எத்தனையோ தமிழ் இலக்கியங்களை கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக படைக்கப்பட்டிருக்கிற தமிழ் இலக்கியங்களை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் எப்படி காட்டப்படுகிறார்கள், பெண்கள் எப்படி, அவருடைய பாத்திரம் எப்படி படைக்கப்படுகிறது, கதையிலே கதை மாந்தராக அவர்கள் வருகிறார்களா அல்லது துணை பாத்திரமாக வருகிறார்களா, கதை மாந்தர்களாகவே அவர்கள் வந்தாலும் அவர்கள் ஒரு நல்ல நிலைமையிலே அந்த கதையிலே காட்டப்படுகிறார்களா, அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வசந்தம் வீசுகிறதா என்று பார்த்தால் பல பெண்களுக்கு வாழ்க்கையில் வசந்தம் வீசவில்லை. அவர்கள் காவிய பெண்களாக இருந்தாலும் சரி, இதிகாச கால பெண்களாக இருந்தாலும் சரி, புராண கால பெண்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த தற்கால கவிதைகளிலோ கதைகளிலோ வரும் பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி, ராமாயணத்திலே இருக்கக்கூடிய பெண் பாத்திரங்கள், அது சீதையாக இருக்கட்டும் அல்லது சூர்பனகையாக இருக்கட்டும், மண்டோதரியாக இருக்கட்டும், அகலிகையாக இருக்கட்டும், இப்படி தாடகையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் வருகிற எந்த பெண் பாத்திரமும் மகிழ்வாக கதை முழுக்க இருக்காது. நீங்கள் சீதை எப்பொழுதுமே மகிழ்வாக இருந்தார் என்று சொல்ல முடியாது, மிகப்பெரிய வேதனைக்கு ஆளானார் அவர். சரி, சூர்பனகை இருக்கிறாளே, அவளுக்கு என்ன, அவள் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியும். ஒன்று விரகதாபத்திலே அவள் பட்ட வேதனை, அதை வால்மீகியும் கம்பனும் மிகச்சிறப்பாக சொல்லுவார்கள். ஒரு நாள் இரவு முழுவதும் அவர் விரகதாபத்திலே தவித்தார் என்பதை விழித்து சொல்வதற்காக வால்மீகி ஒரே நாளிலே சூர்பனகையும் இலக்குவனும் பேசிக் கொண்டார்கள், மூக்கறுபட்டு ஓடினாள் என்று முடித்திருந்த கதையை, வால்மீகி சொன்ன கதையை கம்பன் மாற்றி 2 நாள் அந்த கதை நடந்ததாக பதிவு செய்திருப்பான் கம்பராமாயணத்திலே. காரணம், முதல் நாள் அவள் போகிறாள், பேசுகிறாள், எல்லாம் செய்கிறாள், ஆனால் ராமன் ஒத்துவரவில்லை, இலக்குவனன் ஒத்துவரவில்லை. உடனே அவள் நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து விடுகிறாள். இரவு முழுவதும் தங்கிறாள், இரவு முழுவதும் சிந்திக்கிறாள், யோசிக்கிறாள். அவளால் மறக்க முடியவில்லை ராமனுடைய அந்த முகத்தை. எப்படியாவது அடைந்துவிட வேண்டுமே ராமனை என்கின்ற அந்த தாபம் அவருடைய நெஞ்சங்களிலே கனல் விட்டு எரிகிறது என்பதை ரொம்ப அழகாக கவிதைகளிலே வடித்திருப்பார் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன். அப்படி மறுநாள் கம்பன் படைத்திருக்க காவியத்திலும் அவளுக்கு மகிழ்ச்சியாக எதுவும் நடைபெறவில்லை. அங்கும் அவளுக்கு அதற்கான அங்க இனங்கள் நடைபெறுகின்றன. அவர் செய்த செயலுக்காக அவமானப்பட்டு திரும்பி ஓடுகிறாள். சோ அவள் கதையும் அப்படி இருக்கிறது. சரி, அது போகட்டும் என்று சொன்னால், அங்கே தாடகை, அவள் ராட்சச பெண் தான். ஆனாலும் கூட அவள் என்ன செய்தால், அவளுக்கும் மரணம்தான் நேர்கிறது ராமனுடைய கையாலே. அகலிகைக்கு விமோச்சனம் கிடைக்கிறது, அதை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு நாள் கழித்து விமோச்சனம் கிடைக்கிறது? ஒரு பெண் கல்லாக்கப்பட்ட வரலாறெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய கொடுமைக்கெல்லாம் அந்த பெண் பாத்திரம் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. சரி, சர்வ வல்லமை படைத்த ராவனுடைய சக்கரவர்த்தியினுடைய துணைவியாக இருக்கக்கூடிய மண்டோதரியுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், அழுது புலம்புகின்ற கணவனை இழந்துவிட்டு அந்த போர்க்கள காட்சியிலே மண்டோதரி புலம்பல் என்று சொல்லியே எத்தனை கவிதைகளை கம்பன் படைத்திருப்பான். அவளும் நிம்மதியான பாத்திரம் அல்ல.
இப்படி ராமாயணத்திலே வரக்கூடிய எந்த பாத்திரங்களும் நிம்மதியான பாத்திரம் அல்ல. சரி, மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்துக்கு போவோம். அங்கே முக்கியமான பெண் பாத்திரம் திரௌபதி தானே. அவள் என்ன இன்பமயமான வாழ்க்கையை வாழ்ந்தாள். அவள் எவ்வளவு சிரமப்பட்டாள். அவளையே அடகு வைத்து தோற்றதற்கு பிறகு துகிலுகின்ற காட்சிகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு இந்த நாட்டிலே அரங்கேறியது என்று சொன்னால் அந்த இதிகாசத்திலே தான் அது அரங்கேறியது.